என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பார்க்க போறேன்னா, ஒரு உதாரண ஜாதகம் என்கிட்ட வந்த கிளைண்ட் அவங்களுக்கு நான் என்ன பலன் சொன்னேன் அப்படின்றத பத்தி தான். இப்போ ஜாதகத்துல நம்ம யாருன்னே தெரியாது, ஆன்லைன்ல கன்சல்டேஷன் பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் பேசிடுவேன். ஒரு 10 பாயிண்டாவது நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன ஸ்டார்ட் இருக்காங்க நம்ம திரும்ப கேட்க. ஓகேங்களா? ஒரு 10 பாயிண்ட் சொல்றோம்னா அட்லீஸ்ட் ஒரு 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 பாயிண்டாவது நம்ம சொன்னது கரெக்டா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். 10 அவுட் ஆஃப் 10 ரொம்ப ரேரா தான் எடுக்க முடியும். ஏன்னா ஜோதிடத்துல அவ்வளவு காம்பினேஷனா இருக்கு. முடிந்த அளவுக்கு நம்ம அந்த ஜாதகத்துல என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதி வச்சு அந்த மாதிரி சொன்னோம்னாக்கா கொஞ்சம் சக்சஸ் ரேட்டை அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸை நம்ம அதிகப்படுத்த முடியும். ஓகேங்களா? 10 பாயிண்ட் சொல்றோம்னா ஒரு 6 7 8 எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்சிமம் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். எல்லா கேள்விகளுக்கும் நம்ம எதுவுமே அவங்க க்ளூ கிடைக்காம நம்மளால பர்ஃபெக்டா சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்ப இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் உங்களோட கணிங்க, உங்களால தெரிஞ்ச பாயிண்ட்டுகளை நீங்க எடுங்க. ஓகேங்களா? மியூட் பண்ணிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட இவங்களை பத்தின பர்சனல் டீட்டெயில் நான் சொல்றேன், அதை கொஞ்சம் பாத்துங்க. ஓகேங்களா? இப்போ ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது? இந்த மாதிரி ஒரு ஜாதகம் கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஆண் ஜாதகர். ஓகேங்களா? இவங்களுக்கு நம்ம என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஜாதகத்துல என்னென்னலாம் நம்ம பாயிண்ட் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம கேதர் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் என்னென்னலாம் இந்த ஜாதகத்துல பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்றத சொல்றேன். அது எதெல்லாம் கரெக்டா வந்தது, எதெல்லாம் சரியா வரல அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? இது ஒரு ஆண் ஜாதகர். கும்ப லக்னம், லக்னத்துல சனி, 3ல் கேது, 8ல் புதன் சூரியன் சுக்கிரன், 9ல் ராகு செவ்வாய், 10ல் குரு, 11ல் சந்திரன். ஓகேங்களா? அம்ச கட்டம் இது. அம்சத்துல மிதுன லக்னம், கடகத்துல புதன் சந்திரன், சிம்மத்துல சுக்கிரன், விருச்சிகத்துல ராகு, தனுசுல குரு, மேஷத்துல செவ்வாய், ரிஷபத்துல சனி, சூரியன் கேது. இதுதான் அம்ச கட்டம். ஓகேங்களா? இப்ப இது ஒரு ஆண் ஜாதகர். இவர் என்ன படிச்சிருக்காரு நம்ம எதுவும் தெரியாது. சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் இதுல என்ன பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன். இவர் பிறந்து 1/10/1995. ஓகேங்களா? 5:12 PM சென்னைன்னு போட்டிருக்கேன், ஊர் மட்டும் தவறுங்க. ஓகேங்களா? இப்ப அவருக்கு சந்திர தசை குரு புத்தி 21/2/2025 இருந்து 21/6/2026 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தவொடனே நான் என்ன சொன்னா, லக்னாதிபதி உங்களுக்கு சுபத்துவனால வலுவாதாங்க இருக்காருங்க. லக்னாதிபதி நல்லா வலுவா இருக்கிறாரு. ஓகே, இப்ப சந்திர தசை நடக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் என்ன சொன்னாக்கா, சந்திரன் 6ஆம் அதிபதி தான், எதிரி தான். ஆனா அவர் 6க்கு 6ஆம் இடமான 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. வளர்பிறை சந்திரனா இருக்கிறாரு. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா இருக்கிறாங்க. இப்ப 6ஆம் அதிபதி 6க்கு 6ஆன 11ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப 6ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. 6ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திர தசை நல்லா இருக்கும். ஐயா சொல்லி கொடுத்த பாயிண்ட் இத மாதிரி அமைப்புகள் இருந்தா சந்திர தசை ஒரு நல்ல வேலையை தரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதை நான் நோட்ல எழுதி வச்சிருந்தேன். அந்த பாயிண்ட் தான் அப்படியே சொன்னேன். சந்திர தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். காரணம் 6ஆம் அதிபதியாகி 6க்கு 6ஆன 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 6ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிறனாலையும் சந்திர தசையில உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவருக்கு நமக்கு வேலை கிடைச்சிட்டா நமக்கு தெரியாது. இதுதான் சந்திர தசைக்கான பாயிண்ட் சொன்னா. சந்திர தசை நல்லா இருக்கு ஐயா. அதுக்கப்புறம் அவருடைய செவ்வாய் தசை 10ஆம் அதிபதி தசைன்றதுனால இங்க ராகுவும் செவ்வாயும் நெருக்கமா இருந்தாலும் தெரிஞ்சாலும் டிகிரி அமைப்புல டிஸ்டன்ஸ் இருக்கு. சுக்குனோட வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால 10ஆம் அதிபதின்றதுனால செவ்வாய் தசை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு தசை நன்றாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் சுக்குனன் நெருக்கமா இருக்கிறாரு, ராகு இந்த ராசி ஸ்டார்டிங்ல இருக்காரு. அப்ப ராகுக்கும் சுக்குனுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப ராகு சுக்குனோட வீட்டுல சுக்குனோட தொடர்பு வாங்கி இருக்கிறதுனால ராகு தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். வரக்கூடிய தசைகள் அடுத்தடுத்த தசைகள் ரிவர்ஸ் பெல்ட்டா இருந்தாலும் இந்த செவ்வாய் தசையும் ராகு தசையும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சந்திர தசைக்கு பாயிண்ட் சொல்லிட்டு அடுத்த தசைகளுக்கான பாயிண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா இருந்து அது ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அரசியல் அதிகாரம் சம்பந்தப்பட்ட தந்தை சம்பந்தப்பட்ட ஏதாவது அதிகாரம் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட ஆர்வங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரமா இருக்கட்டும், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இந்த பலன்னு இந்த ஃபார்முலாவை வச்சு நான் அந்த பாயிண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் இவர் என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணும்போது புதன் சுபத்துவமா இருக்கிறாரு. சந்திர கேந்திரத்துல புதன் உச்சமாகி சுக்கனோட இருக்கிறாரு. புதன் அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல குரு இருக்காங்க. புதனும் குருவும் சம்பந்தப்பட்ட துறைகள் உங்களுக்கு சூட் ஆகும்.
அது சம்பந்தமான படிப்பு படிச்சிருக்கலாம். இது ரெண்டும் நல்ல லாபகரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி புதனும் குருவும் தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? இதுதான் படிப்பு பத்தி சொன்னது. இந்த 2 ஃபீல்ட சொன்னேன். அதுக்கப்புறம் சிம்மத்தை சனி பார்க்குது. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறார். அதனால தந்தையோட அமைப்புகள் கொஞ்சம் டல்லு தாங்க. நம்ம அப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா? இந்த கொஞ்சம் சேர்த்து வந்தா நமக்கு எதுவுமே நெகட்டிவோ பாசிட்டிவோ இந்த மாதிரி சொல்ல பழகிங்க. ஓகேங்களா? சனி சிம்மத்தை பார்க்குது. சூரியன் 8ல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. தந்தையோட சில முரண்பாடுகள் இருக்கலாம். இல்ல தந்தை அமைப்பு கொஞ்சம் டல்லு தாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த சிம்மத்தை வச்சு சனி பார்வை வச்சு 9ஆம் இடத்துக்கு சூரியன் வச்சு அது ஒரு பாயிண்டா சொன்னேன். அதுக்கப்புறம் ராகு தசை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சுக்கரனோட நெருக்கமா இருக்கு. சுக்கரன் வந்து இங்க டிகிரி போட்டு பாருங்க. சுக்கரன் இங்க 25 டிகிரில இருக்காரு. ராகு வந்து இங்க 3 டிகிரியான இருக்காரு. 8 டிகிரிக்குள்ள சுக்கரனோட தொடர்புல இருக்காரு. அதனால ராகு தசை உண்மையிலேயே இந்த ராகு தசை நல்லா இருக்கும். ஒரு கோணத்தில் கேந்திராதிபதி தொடர்பு. கோணத்துல 9ஆம் இடத்துல கோணத்துல இருக்கிற ராகு 10ஆம் அதிபதி கேந்திர அதிபதியினுடைய தொடர்பும் சுக்கரனுடைய தொடர்பும் வாங்கிக்கிறதுனால இந்த ராகு தசை நல்லா இருக்கும். 10ஆம் செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனால 10ஆம் வீட்டு பலனும் 9ஆம் வீட்டு பலனும் இங்க 4ஆம் வீட்டு பலனும் ராகு நல்லா செய்வார். 9ஆம் இடத்துக்கு கெடுத்து செய்வார். இதுதான் பாயிண்ட். ஓகேங்களா? பூர்வீகத்தை கெடுத்து செய்வார். பூர்வீகத்தை நகர்வார். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். ராகு தசை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னேன். சரி, ராகு செவ்வாயும் டிகிரி அமைப்புல விலகி இருந்தாலும் அதுக்கு என்னங்க பாயிண்ட்? ஒருவேளை உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர் இருந்தாக்கா கொஞ்சம் தூரம் நகர்ந்து இருக்கிறதுக்கு 2 பேரும் சுமூகமான உறவா இருக்கும். ரொம்ப க்ளோஸா இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்குள்ள உறவுக்குள்ள கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்ப அண்ணனும் தம்பியும் ஒருத்தர் சென்னையில இருக்கிறாரு, ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்காரு, ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருக்காரு. இந்த மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இல்ல அட்லீஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாக்கா ஒருத்தர் சென்னையில இருக்காரு, இன்னொரு 50 கிலோமீட்டர் ஒரு 100 கிலோமீட்டர் ஒருத்தர் பாண்டிச்சேரியில் இருக்காரு. இந்த மாதிரியான கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இந்த ராகுவும் செவ்வாயும் சேர்ந்துறதுக்கான பலன் இதுதான். ஒருவேளை உங்களுக்கு சகோதரர் இருந்தா இதை மாதிரி அமைச்சிங்க, உங்க லைஃப் ஸ்மூத்தா இருக்கும். ரொம்ப க்ளோஸா இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வாய்ப்பு இருக்கு. ராகுவும் செவ்வாயும் டிகிரி விளக்கத்தில் தான் இருக்கு. அதனால ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். பட் அந்த பிரச்சனைகள் கூட சுமூகமா இருக்குன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தீங்கன்னா உறவுகள் வந்து சகோதர உறவுகள் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ராகு செவ்வாய் இணையை வச்சு அந்த கிரக சேர்க்கையை வச்சு அந்த பலன் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்? 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார். சுக்கிரன் நீச்சமாகி இருக்கிறார். ஓகேங்களா? இதனுடைய அமைப்புகளை வச்சு 7ஆம் இடத்தை சனி பார்க்கற அமைப்புல உங்களுக்கு திருமண விஷயங்கள் மட்டும் லேட்டு தாங்க. உங்களுக்கு திருமணம் ஆச்சா ஆகலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு திருமண விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் லேட்டு தான் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு நமக்கு திருமணம் ஆச்சுன்னு தெரியாது. ஓகேங்களா? இதுதான் நான் பாயிண்ட் சொன்னேன். உங்களுக்கு திருமணம் ஆச்சா ஆகலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா திருமண விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் லேட்டா தாங்க இந்த ஜாதகத்துல பதிவாகி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்ப செவ்வாய் வந்து 10ஆம் அதிபதியாகி 9ஆம் இடத்துல இருக்கிறது. இது ஒரு தர்மகரமா யோக அமைப்பு அப்படின்னு ஒரு செவ்வாய் வச்சு ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இவ்வளவு தாங்க சொன்னேன் இந்த ஜாதகத்துல. சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன கேட்டேனாக்கா, சரிங்க நீங்க என்னங்க படிச்சீங்க, நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, எம்இ சிவில் படிச்சிருக்கேன்னு சொன்னாரு. அது செவ்வாயினுடைய துறையில படிச்சிருக்காரு. ஆக்சுவலா நான் சொன்னது வந்து புதன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் குரு சொன்னேன். ஆனா அது வந்து செவ்வாயினுடைய துறையில வந்து படிச்சிருக்காரு. எம்இ சிவில் சம்பந்தமா செவ்வாயினுடைய துறையில படிச்சிருக்காரு. ஆக்சுவலா இது கணிக்க முடியல. அதுக்குதான் சொல்றேன் இப்ப நான் 10 பாயிண்ட் சொன்னேன் இது வரைக்கும். அதுல இந்த பாயிண்ட் வந்து பர்ஃபெக்டா சொல்ல முடியல. இப்ப பொதுவா சுக்கரனோட வீட்டுல செவ்வாய் இருந்தா அது வந்து சிவிலுக்கான சுக்கரனோட வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது சிவிலுக்கான சான்சஸ் உண்டு. ஆனா அங்க 10ஆம் அதிபதியா இருந்து அவரு செயல்படுறாரு. நான் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுன்ற அமைப்புல ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் இருந்ததும் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் இந்த துறைகள்லாம் சூஸ் பண்ண இது சொல்ல முடியல. அதனாலதான் எல்லா நேரத்திலையும் 100 அவுட் ஆஃப் 100 வாங்க முடியாது. இவர் எம்இ சிவில் படிச்சிருக்காரு. செவ்வாயோட துறையில தான் இப்ப ஒர்க் பண்றாரு. ஓகேங்களா? இப்ப கடகலக்கணத்துக்கும் 10ஆம் அதிபதி செவ்வாயா வரதுனால அந்த செவ்வாயோட துறைகள் வந்து இயல்பாக அவங்க ஈர்க்கப்படுவாங்க. ஏன்னா 10ஆம் அதிபதின்ற அமைப்புல. அதே மாதிரி இங்க கும்பலக்கணத்துக்கு செவ்வாய் 10ஆம் அதிபதியா வரதுனால அந்த 10ஆம் அதிபதின்ற அமைப்புல செவ்வாயோட துறை சுக்கரனோட வீட்டுல இருக்கிறதுனால அந்த சிவில் சம்பந்தமா அவங்க வந்து எம்இ சிவில் வந்து படிச்சிருக்கிறாரு. அந்த அமைப்புல போயிருக்காரு. இது பர்ஃபெக்டா சொல்ல முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொன்னா, நீங்க என்ன ஒர்க் பண்ணிக்கும் போது இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சூரியன சந்திரனும் இதுதான் சொன்னேன். இங்க சிம்மம் பாவத்துமா இருந்தாலும் சூரியன சந்திரனும் கேந்திரமா இருந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசியலோ அதிகாரம் சம்பந்தப்பட்ட தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருப்பீங்கன்னு சொல்லல. அந்த சூரியன் சந்திரனுடைய ஃபார்முலா வச்சு சொன்னேன்.
அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காரு. இப்ப கவர்மெண்ட் ஸ்டாஃபா தான் இருக்காரு. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காரு. அப்ப சிம்மத்தை சனி பாக்குறதுனாக்கா அவர் ஒரு கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அதுக்குள்ள கவர்மெண்ட், இதுதான் சர்வீஸ் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லுவார். இப்ப கார்பரேஷனுக்குள்ள இப்ப வீடு கட்டுறது அந்த மாதிரியான விஷயங்களை, அந்த சிவில் சம்பந்தமான விஷயங்களை அனுமதி கொடுக்குறது, இது மாதிரியான ஒர்க்கிங்ல ஒரு நல்ல அதிகாரமா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு. ஓகேங்களா, இது சனி பார்த்ததுனால லக்னாதிபதியே சனியாகி கும்ப லக்னத்துல பிறந்ததுனால கார்பரேஷன் முனிசிபாலிட்டி அதுக்குள்ள ஒரு அதிகார பதவியை கொடுக்குற மாதிரியான அமைப்பு இந்த லக்னத்துல பிறந்ததுனாலையும் சனி 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டதுனாலையும் இந்த அமைப்புகளை வருது. ஓகேங்களா, சிம்மத்தை சனி பார்த்ததுனாலையும் இந்த மாதிரியான நேரடி அதிகாரமான இப்ப சட்டசபையில போயிட்டு நம்ம வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுறோம், அந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி கலெக்டர் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி இல்லாம இது வந்து கார்பரேஷன் முனிசிபாலிட்டி மேயர் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்க்கு வந்து இது சூட் ஆகுது. சூரியனை சந்திரன் தங்களுக்கு கேந்திரமா வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த சூரியனை வச்சு உங்களுக்கு அதிகாரத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து எக்ஸாக்டா சொல்லனாலும் அதை வந்து நான் ரீச் பண்ணேன். ஓகேங்களா, ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வேலையை பத்தி சொல்ல முடியல. அதுக்கப்புறம் சந்திரன் வந்து 11ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல சந்திர ராசியில உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னா அது நல்ல வேலை கிடைச்சிருந்தோம். இந்த சந்திரன் வந்து கும்பலக்கணத்துக்கு எதிரியா இருந்தாலும் 6ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 11ல இருந்து 6ஆம் இடம் சுபத்துவமாதால நல்ல வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஐயா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா நம்ம சக்சஸ் ஆச்சு. இப்ப எனக்கு வேலையே கிடைக்கலைங்க அப்படின்னு தான் இந்த சந்திர ராசியில சொல்லணும், ஏன்னா இது கும்பலக்கணம். ஆனா சந்திர ராசியில நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன், அது கரெக்டா பர்ஃபெக்ட் ஆச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சிம்மத்துல வந்து சனி பார்க்கறதும் ரொம்ப சிம்மாதிபதி 8ஆம் இடத்துல மறையிறதும் 9ஆம் இடத்துல ஆகுறதும் தந்தை அமைப்பு டல்லுன்னு. ஆக்சுவலா அவர் ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி அவர் தந்தை வந்து இறந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா, அவர் தந்தையும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்திருக்காரு. அவர் இறந்ததுனால அந்த பணியில் இருக்கும்போது அவர் இறந்ததுனால அந்த தந்தையோட கம்பாஷன் கிரவுண்ட்ல இவருக்கு வேலை வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அதுல வேலை கிடைச்சி 3 வருஷம் வந்து தந்தையோட அமைப்பால அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. தந்தையோட அமைப்புல கிடைச்சிருந்தாலும் 3 வருஷமா தொடர்ந்து அவர் கவர்மெண்ட் ஹையர் போஸ்டிங் எழுதிட்டே இருந்திருக்காரு. அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ரொம்ப தீவிரமா பண்ணதுனால தந்தையோட அமைப்பா கிடைச்ச கவர்மெண்ட் ஸ்டாஃபை விட மேல் போஸ்டிங்க்கு இவர் சொந்தமா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போனார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கிடைச்சது தந்தையோட அமைப்பால கிடைச்சது அப்படின்னும் போது ஏற்கனவே நான் செவ்வானுடைய ஆரம்ப கட்டத்துல போட வீடியோல வந்து செவ்வானுடைய தொழில் இந்த வீடியோல எதுவும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ரெஷரி இந்த மாதிரி கம்பேஷன் கிரவுண்டு பென்ஷன் ஸ்கீம் இது எல்லாமே விருச்சிகம் சுபத்துவம் அவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த ரூல் தான் இங்க ஒர்க் ஆகுது. விருச்சிகம் சுபத்துவம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் சுபத்துவமா இருந்தனால அந்த ஒன்றை இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கணும்னா விருச்சிகம் சுபத்துவமா இருக்கின்ற ஃபார்முலா தான் அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஆரம்ப கட்டத்துல போட்டுக்கிட்ட சூரியன் சந்திரன் செவ்வாய் அந்த வீடியோக்குள்ள போட்டுக்கும் போது அந்த ரூல் இங்க ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஆனா தந்தையோட ஆரம்பமான கவர்மெண்ட் வேலை தந்தையோட அமைப்புலாம் கிடைச்சிருந்தாலும் இவருடைய சொந்த முயற்சியால இவரு செகண்ட் டைமா கவர்மெண்ட்ல பாஸ் பண்ணி தந்தையோட கிடைச்ச வேலையை விட வேற வேலைக்கு மாறி இருக்கிறாரு, நல்ல வேலைக்கு மாறி இருக்காரு. ஓகேங்களா, இந்த பாயிண்ட். ஓகேங்களா, ராகுதசை ஃபியூச்சர் அது ராகுதசை சுக்கனோட இப்போ தொடர்ந்து வரக்கூடிய தசைகள் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னா வரக்கூடிய தசைகள் பாசிட்டிவா இருக்குன்ற அமைப்புல அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை 10ஆம் அதிபதி தசை 10ஆம் அதிபதி 9ல இருந்து தர்மகரம யோகத்தோடு இருக்குது. செவ்வாய் வந்து சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு கோணத்துல கேந்திராதிபதியோட தொடர்பு கொண்டு சுக்கரனோட சுபத்துவமா இருக்கிறதுனால நல்ல அமைப்பு இருக்கு. அதனால ராகுதசை நல்லா இருக்கும். இந்த நீடித்த மாதம் பிறந்தா சம்பளம் வாங்கறதுக்கான அமைப்புகள் நல்லா இருக்கு. தன அமைப்பு தன லாபாதிபதியான குரு தன வீட்டார் பார்க்கிறார். இந்த லக்னத்துக்கு தர்மகரம் இப்ப 10ஆம் அதிபதி 9ல இருக்கு ஓரளவுக்கு தர்மகரமாதிபதி யோகம் 50-50 அங்க செவ்வாயும் சுக்கரனும் தொடர்பு கொண்டா 100% வரும். இது 50-50 வரும். இப்போ மகாதன யோகம் இருக்கா ஓரளவுக்கு தன வரவு நல்லா இருக்கனாக்கா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவை சுக்கரனும் தொடர்பு கொண்டாதான் அந்த தன அமைப்பு வலுவா மகாதன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குரு வந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கூடாது. 9ஆம் அதிபதியான சுக்கரன் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கூடாது. குருவை சுக்கரனும் 2ஆம் இடத்தை தொடர்பு போடுறாங்க. தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் 2 9ஆம் அதிபதிகள் 2 9 11 இந்த கனெக்ட் வருது பாருங்க குருவும் சுக்கரனும். அதனால தன அமைப்பு வலுவா இருக்கிறதுனால மாதம் பிறந்தா அவருக்கு சம்பளம் வர்றதுக்கான நல்ல அமைப்புல இருக்கு. குடும்ப அமைப்பு நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் வலுவா இருக்கு. குடும்ப அமைப்புகளுக்கும் தன அமைப்புகளுக்கும் வலுவா இருக்குது அப்படின்றது தான் இந்த குரு சுக்கிர தொடர்பு இந்த 2ஆம் பாவகத்துல கிடைக்கிறது அந்த பலனை சொல்லுது. ஓகேங்களா, ராகு செவ்வாய் சேர்ந்ததுனால சகோதர அமைப்புல கொஞ்சம் தூர இடத்துல இருக்கிறதுக்கான நல்ல பாசிபிலிட்டி இருக்கும், கொஞ்சம் சுமூகமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன்.
அந்த ராகு செவ்வாய் வச்சு அதை கேட்கும்போது எனக்கு சகோதரர்கள் யாரும் இல்லை, நான் ஒரே ஆளு தான், அதனால சகோதரர் இல்லை அப்படின்ற பதில் இந்த பாயிண்ட் சொல்லதை வச்சு அந்த கன்ஃபர்மேஷன் வந்தது. ஓகேங்களா? உங்களுக்கு திருமணம் ஆச்சா ஆகலைன்னு எனக்கு தெரியாது, பட் திருமணம் டேட்டு தான் இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு பலன் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை, எனக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படின்றதுக்கு தான் கான்ஸ்டலேஷன் வந்திருந்தார். ஓகேங்களா? இப்போ குரு புத்தி வந்து குடும்பாதிபதி லாபாதிபதி 11ஆம் அதிபதி என்ற அமைப்புல குரு புத்தியில ட்ரை பண்ணுங்க. குரு புத்தியில கொஞ்சம் மும்மரமா டென்த்தா இருக்க பாருங்க. குரு புத்தியில அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டீங்கன்னா சனி புத்தியில கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். அதை விட்டீங்கன்னா புதன் புத்தி தான். நீங்க குரு புத்தியில கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். குரு புத்தியில அமையத்துக்கு பாசிபிலிட்டி மேக்சிமம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னே இது கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகுதுன்னா திருமணம் ஆகியிருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த ரூல் அந்த சொன்ன பலனும் கரெக்டா வந்தது. ஓகேங்களா? தன அமைப்பு வலுவாதான் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் இந்த ஜாதகத்து வரைக்கும் நம்ம யாருன்னே தெரியலனாலும் மேக்சிமம் ஒரு ஜாதகத்துல ஜோதிட விதிகளுக்கு உட்பட்டு நம்ம பரிகாரம் கோவில் அந்த மாதிரி சொல்லாம மேக்சிமம் இந்த ஜாதகத்துல என்னென்ன பலன்கள்லாம் எடுக்க முடியும், எந்தெந்த ரூலை வச்சு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம எடுக்க முடியணும், இப்படிதான் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட். ஆனா அவர் படிப்பை மட்டும் என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஓகே, சுக்குனோட வீட்டுல செவ்வாய்க்கு ஓகே, பட் அது எக்ஸாக்டா என்னால சொல்ல முடியல. அந்த பாயிண்ட் கொஞ்சம் தவறுச்சு. பட் இந்த சந்திரதசையை நான் நல்லா கணிச்சேன். அது கொஞ்சம் ஐயா சொன்னதுதான். அவர் சொன்னதை எழுதி வச்சிருந்தா அப்படியே நான் அதை சொன்னாரு. அது கரெக்டா ஒர்க் ஆச்சு. ஓகேங்களா? சந்திரதசை உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நீங்க எவ்வளவு கணிச்சீங்க நீங்க பாத்துங்க. இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வருதுன்னா ஜோதிட விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பாயிண்ட் எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாயிண்ட் ஜோதிட விதிகளுக்கு உட்பட்டு அந்த விதியோட நம்ம எழுதி வச்சு சொல்லும் போது நம்ம சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். ஒரு 10 out of 10 அடிக்கணும்னு எல்லாத்தையும் எதிர்பார்க்காதீங்க. அது கொஞ்சம் ரொம்ப சிரமமான விஷயம். அட்லீஸ்ட் ஒரு 9, 8, 7 வந்தா கூட சாட்டிஸ்ஃபை. ஆனா இந்த ஜாதகர் வந்து நான் சொன்ன பலன் வந்து யாருன்னே தெரியாத இந்த பலன்கள் இவ்வளவு சொன்னது நல்ல சாட்டிஸ்ஃபையா தான் அவர் இந்த கான்சல்டேஷன் முடிஞ்சது. ஓகேங்களா? இதை மாதிரி கொஞ்சம் பயிற்சி எடுங்க. இதை மாதிரி ஒரு லக்னத்துக்கு ஒரு 500 ஜாதகம், ஒரு 5000 ஜாதகத்தை இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஜோதிடரா நம்ம வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். இப்படிதான் நம்ம பயிற்சி எடுக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.